Welcome to Achaya Max Center. 12th Max example 1.13. Reduce the given matrix 3 cross 3 order to a row echelon form. Okay. அப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெடியூஸ் பண்ண போகிறோம். ரோ எகிலான் ஃபார்மை யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ண போகிறோம். அப்போ ரோ அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால ஒன்லி நம்ம என்ன பண்ணணும், இந்த ரோ ஆப்ரேஷனில் மட்டும்தான் நம்ம ஆப்ரேட் பண்ணி ரெடியூஸ் பண்ணணும். இது எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட் ஒரு 3 cross 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களா. இந்த ரோ எகிலான் ஃபார்ம்னா என்ன மீனிங் அப்படின்னா, இந்த 3 பிளேஸையும் நம்ம கம்பல்சரியாக என்ன பண்ணணும் அப்படின்னா 0 ஆக்கணும். இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம 0 ஆக்கணும். பேலன்ஸை பற்றி நம்மளுக்கு கவலையே இல்லை, அது என்ன வேணாலும் வந்துட்டு போகலாம். இங்கே நம்பரு ஒன்லி அது 0வாகவும் இருக்கலாம், அல்லது 0 இல்லாமல் நான் 0 எலமெண்ட்டாகவும் இருக்கலாம். பட் இந்த 3 பிளேஸும் கம்பல்சரியாக என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். இதுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பிளேஸை 0 ஆக்கணும், நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே உள்ள பிளேஸை 0 ஆக்கணும், நெக்ஸ்ட் இந்த பிளேஸை 0 ஆக்கணும். அப்போ இந்த ஆர்டரை தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அப்போ அந்த 1ங்கிறது R3ல் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ரேட் எங்கே பண்ணணும் அப்படின்னா R3ல் தான் நம்ம ஆப்ரேட் பண்ணணும். அந்த ஃபஸ்ட்டு பிளேஸை 0 ஆக்கணும். ஃபுல்லாக 0 ஆக்க கொடுத்த தேவையில்லை, அந்த ஃபஸ்ட்டு பிளேஸை மட்டும் 0 ஆக்கணும். நெக்ஸ்ட்டு R2, அதில் அந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், 0 பண்ணணும். அகைன் நம்ம எங்கே வரணும் அப்படின்னா R3, அங்கே வந்து அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட்டை நம்ம 0 பண்ணணும். இதுதான் அந்த ஆர்டர். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் R3ல் பண்ணணும், நெக்ஸ்ட்டு R2ல் பண்ணணும், அகைன் R3லேயே பண்ணணும். இந்த 3 பிளேஸு கம்பல்சரியாக என்ன ஆயிரணும், 0 ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளால் 0 பண்ண முடிஞ்சிச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் அப்படியே ட்ராவல் பண்ணலாம். ஆனால் இதுவே இழப்பு தான். இந்த 3 பிளேஸு 0 ஆக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் 80% கிடச்சிடும். ஓகே, அப்போ இந்த ஆர்டரை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா மைண்டில் வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு R3, நெக்ஸ்ட்டு R2, அகைன் R3. கொடுத்துருக்கூடிய கிவன் மேட்ரிக்ஸ் இப்போ எடுத்து எழுதிடுவோம். இதில் இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் நம்ம எங்கே பண்ணணும்னா R3ல் தான் பண்ணணும். அப்போ R3ல் நான் ஆப்ரேட் பண்ண போகிறேன். அப்போ R3யும் R1ஐயும் நான் ஆட் பண்ணுறேன். ஏன் அப்படி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, R3ல் பார்த்தோம்னா -3 இருக்குது, R1ல் +3 இருக்குது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ அந்த பர்பஸ்னால நம்ம இப்போ R3ல் தான் நம்மளுக்கு ரிசல்ட் வேணும். R1ம் R2வும் நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் அந்த ஆன்சரை அப்படியே சிம்பிளாக எடுத்து எழுதியாச்சு. இப்போ R3 வேணும் அப்படின்னா R3யும் R1ஐயும் இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். அப்போ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 004 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் அந்த ரிசல்ட், R3யோட ரிசல்ட். அப்போ 004. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு R2ல் நம்ம ஆப்ரேட் பண்ணணும். அப்போ R2 அப்படிங்கிறப்ப இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது, -6 இருக்குது, கீழே 0 இருக்குது. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் என்ன ஆகாதுன்னா 0 ஆகாது. அப்போ அதனால் மேலே 2 நம்பரை தான் நம்ம எடுக்கணும். அப்போ இந்த 3யவும் இந்த 6ஐயும் தான் நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது பண்ணி 0 பண்ண பார்க்கணும். கீழே 6 இருக்குது, இப்போ மேலேயும் 6 இருந்தால் நம்ம ஆட் பண்ணும்போது 0 ஆயிடும். அப்போ அதனால் இந்த 3 கூட 2வை நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ அதனால தான் எனக்கு R2ல் ரிசல்ட் வேணும். அப்போ R2ஐயும் R1 2 கூட மல்டிபிள் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான அந்த ரிசல்ட்டு ஈஸியாக கிடைக்கும். அப்போ இப்போ நம்ம எங்கே ஆப்ரேட் பண்ண போகிறோம், R2ல் தான் ஆப்ரேட் பண்ண போகிறோம். அதனால் அந்த R1ஐயும் R3யவும் எடுத்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு R2, அந்த 2R1 அதை நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 008 அப்படின்னு கிடைக்கும். இதை கொண்டு போய் அந்த R2ங்கிற பிளேஸில் நம்ம என்ன பண்ணிடணும், சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஓகே, இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அந்த தேவையான அந்த 3 பிளேஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 0 ஆயிடுச்சு. 1, 2, 3 அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் 0 ஆயிடுச்சு. அப்போ இதோட நம்ம விட்டுக்கலாமா அப்படின்னா ஓகே. ஏன்னா ஆனால் இன்னொரு பாசிபிலிட்டிஸும் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே 4 இருக்குது, இங்கே 8 இருக்குது. இது எல்லாமே 0 ஆயிடுச்சா. அப்போ இந்த பிளேஸையும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா 0 பண்ண முடியும். இங்கே 0 பண்ண முடிஞ்சால் நம்ம 0 பண்ணணும். அப்போ இங்கே நம்மளுக்கு 0 பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. மேலே 8 இருக்குது, கீழே 4 இருக்குது. அப்போ இந்த 4ஐ 2ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா 8 வரும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இந்த பிளேஸை நம்ம என்ன பண்ண முடியும், 0 பண்ண முடியும். அப்படி ஒரு சான்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணலாம். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், R3ல் ஆப்ரேஷனு. அப்போ 2R3 - R2 அந்த ஆப்ரேஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். R3 தான் ஆப்ரேஷன், அதனால் R1ஐயும் R2ஐயும் நம்ம அப்படியே வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த ஆப்ரேஷன் அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 000 அப்படின்னு கிடைக்கும். அப்போ அதை கொண்டு என்ன பண்ணுறோம், R3ல் அப்ளை பண்ணிடுறோம்.
அப்போ இதுக்கு என்ன மீனிங்னா நம்மளால் ஏதாவது ஒரு ரோவை ஃபுல்லாக